உங்களுக்கு பயம் வந்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்களே எழுதி வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு அடுத்த தேர்தலையும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மக்கள் ஓட்டு போட்டு யாரும் வெல்வதில்லை. இங்கே ஓட்டுக்கள் வாங்கப்படுகிறது, ஓட்டுக்கள் விற்கப்படுகிறது. முக்கியமா இங்க ஓட்டுகள் வாங்குவதற்கான ஒரு காட்சி அமைப்புகள் செய்யப்படுகிறது. அதுதான் உண்மை. இல்லைன்னா இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு, சர்வதேச வேலை நடந்திருக்கு. இவங்க பேசுற பைபிள் வசனங்களும் யாரு பிரபா ஜேசிடி சபாநாயகர் பேசுறாரு, பைபிள் வசனங்களை பேசுறாரு. பைபிள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவர் பைபிள் வசனங்களை பேசுறாரு. நிதியமைச்சர் மதத்தை பத்தி மதவரி பேச்சு பேசுறாரு. நான் அப்படித்தான் பேசுவேங்கிறாரு. தாய் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு, தாய் தமிழ்நாட்டு அரசுல உட்காந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை பத்தி தமிழை தப்பா பேசிட்டு இங்க ஆட்சி நடத்தலாங்கிறது ஒரு கருத்து உருவாக்கம் பண்றாங்க. தமிழை மட்டுமே பேசுற ஒரு கட்சி தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியை சொல்லாம கொள்ளாம அழுத்தி ஒழிக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இப்போ இவ்வளோ இதுக்கு பின்னாடி, அதாவது கடந்த திமுக அரசு எப்படி சீமானை கையாண்டுச்சோ அதே மாதிரி தாவேக அரசு அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்குது. வாடகை வாய்களை எலும்பு துண்டுகளை போட்டு வாடகை வாய்களுக்கு சீமானை பத்தி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த மனுஷன் ஆட்சிக்கே வரல, தப்பான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. 8% ஓட்டை 4% நீங்களே திருடிட்டு கடைசியில அவரை இந்த மாதிரி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சுதந்திர தின விழாங்கிறது இந்த நாட்டோட சுதந்திரம் சும்மா கிடைக்கல. எல்லாரும் உயிரை கொடுத்து வாங்கின சுதந்திரத்தை சர்வ சாதாரணமா ஒரு நடிகை வச்சு காலி பண்ணி விட்டிய. தமிழ்நாட்டில் சுதந்திர உணர்வே வரல, தமிழ்நாட்டில் எவனுக்கும் இல்ல. அங்கே பேச்சு மூணுசாமியாரை பத்தி தான் நேற்று ஊடகங்கள் எல்லாம் வாந்தி எடுத்துச்சு. மூணுசாமியாரை பத்தின ஒரே வாந்தி தான் நடந்துக்கிச்சு நேற்று ஃபுல்லா. இங்கே சுதந்திர விழா காமிக்கப்படலை. இதை இந்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடக்குது. அவர் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வச்சிருக்காரு? ஒரு அமைச்சரோட அந்த துறை சார்ந்த அறிவு இல்ல. இங்க அவ்வளவு கேலி கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறத இந்த உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா? இந்த இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்து கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தாவே